விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் மிளகாய் செடியில் இலைப்பேன்கள் கீழ் நோக்கி சுருகியிருக்கா, இல்லை வெண்டை, கத்திரி மற்றும் தேயிலை பயிர்களில் இலைகள் நிறம் மாறி செடிகள் வாடி போய் காணப்படுதா அப்படின்னா, அது எல்லாத்துக்கும் ஒரு சிறந்த மருந்து தான் இது. சிலந்தி பூச்சிகள், அதாவது மைட்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறோம், அதற்கு என்ன மருந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எவ்வளோ டோசேஜ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கம்ப்ளீட் டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். சாதாரண பூச்சிக்கொல்லிகள் இந்த சிலந்திகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால் இதற்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மருந்து தான் HEXY ஹைக்கிதேக்ஸமோ ஏதோ வருதுங்க ஸ்பெல்லிங், நான் கீழே மென்ஷன் பண்ணிடுறேன். 5.45% ஈஸி. இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தா, இதோடைய பயன்பாடு இது எல்லாத்தையும் தான் நம்ம இப்போ அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, இதற்கு முன்னாடி இருந்தது தான். பட் இதில் டோசேஜ் அப்படிங்கிறது ஹெவியாக இருக்குது. ஓகேங்களா? என்னென்னா, சிலந்திகள் முட்டையில் பொறிக்கிறாங்க இல்லையா, முட்டை பொறிக்குது இல்லையா, அந்த முட்டை பொறிப்பை தடுக்கிறது. மேலும் இளம் பருவ சிலந்திகள் அடுத்த நிலைக்கு போகிறத பார்த்திங்கன்னா, சிலந்திகள் அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறத கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேலைகளை பார்க்குது. நீண்ட கால பாதுகாப்பாக பார்த்திங்கன்னா, இது ஒரு முறை நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டோம் அப்படின்னா 30 முதல் 40 நாட்களுக்கு வரைக்கும் சிலந்திகளில் இருந்து இது பாதுகாப்பாக இருக்கும் பயிர்கள். கூடவே இதில் டிரான்ஸ்பிளைனர், அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இலையோட மேற்பகுதியில் அடிக்கக்கூடிய மருந்துகள் இலையோட அடிப்பகுதிகளுக்கும் போய் வேலை செய்யும். அங்கே இருக்கக்கூடிய மைட்ஸையும் பார்த்திங்கன்னா கொல்லக்கூடிய வேலைகளை, சிலந்தி முட்டைகளை அழிக்கும் வேலையை பார்க்கும். அதனால் இது டிரான்ஸ்மிட்டர் மெத்தட் அப்படிங்கிறதுமே சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இது எந்த பயிர்களுக்கு என்ன பூச்சிகளுக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முக்கிய பயிர்கள் அப்படின்னா, இப்போ முக்கிய பயிர்கள் பார்க்க மிளகாய், வெண்டை, கத்திரி, தேயிலை, ஆப்பிள், ரோஜா இதுமாரி மலர் பயிர்களுக்கு பயன்படுத்தலாம். அதே மாதிரியே எந்த மாதிரி பூச்சிகளை கட்டுப்படுத்தினா செஞ்சிலந்தி, அதாவது ரெட் ஸ்பைடர் மைட் கிடையாது, மஞ்சள் சிலந்தி, எல்லோ மைட்ஸு மற்றும் சிவப்பு சிலந்தி, இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அது சூப்பராக கட்டுப்படுத்தும். ஓகேவா? மிளகாயில் இலைகள் கீழ் நோக்கி சுருங்குவதற்கு டவுன்வார்ம் கர்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதற்கும் இந்த சிலந்திகள் தான் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கும். அதேமாதிரியே பயிர்களுக்கு ஏற்றவாறு 15 லிட்டர் டேங்குக்கு எவ்வளோ மருந்து மிக்ஸ் பண்ணணும், எவ்வளோ அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். மிளகாய்க்கு செஞ்சிலந்தி இருக்கு இல்லையா, அந்த செஞ்சிலந்திக்கு 15 லிட்டர் டேங்குக்கு 20 to 25 ml அப்படிங்கிறத பயன்படுத்தலாம். தேயிலைக்கு சிவப்பு சிலந்திக்கு 30 ml வரைக்கும் பயன்படுத்தலாம். வெண்டை, கத்திரி போன்ற பயிர்களுக்கு, காய்கறி பயிர்களுக்கு, செஞ்சிலந்தி பூச்சிகளுக்கு 20 ml அப்படிங்கிறது ஒரு டேங்குக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அடுத்ததாக ஆப்பிளுக்கு நீங்கள் செஞ்சிலந்திக்கு 30 ml வரைக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒரு ஏக்கருக்கு 200 லிட்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தண்ணியோட அளவு. மருந்து 160 ml இருந்து 200 ml வரைக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த சிலந்தி தாக்குதல் ஆரம்ப நிலையிலேயே நீங்கள் தெளித்தா 100% பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். இலையின் அடிப்பகுதியில் சிலந்திகள் எப்போதுமே இலையின் அடியில் தான் இருக்கும். அதனால் இலையோட அடிப்பகுதியில் மருந்து படுற மாரி நல்லா நினச்சி அடித்தோம் அப்படின்னா ரிசல்ட் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். இதை மற்ற பூச்சிக்கொல்லி மற்றும் பூஞ்சான் கொல்லிகளுடன் கலந்து தெளிக்கலாம். ஆனால் காரத்தன்மை கொண்ட மருந்துகள் எது கூடியும் கலந்து அப்படிங்கிறது அடிக்கக்கூடாது. தெளிக்கும் போது மண்ணில் ஒரு மீடியமான ஈரப்பதம் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் மருந்து பார்த்திங்கன்னா ஊடுருவும் தன்மை அதிகரிக்கும். இல்லை அப்படின்னா ஊடுருவும் தன்மை குறைஞ்சி போயிடும். பிரபலமான பிராண்ட்ஸ் என்ன அப்படின்னா, மைடன் அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்குது. கூடவே மைட், அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பாப்புலரான விஷயங்கள் தான், நண்பர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் மெட்ரோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிரீன் அக்ரிகல்ச்சர் அவங்களோட நிறுவனத்திலிருந்து வந்திருக்கக்கூடியது. ஓகேவா? விலை நிலவரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 1/4 லிட்டர் 250 ml 450 ரூபாயிலிருந்து 580 ரூபாய் வரைக்கும் நிறுவனத்தை பொறுத்து மாறுபடும். 1/2 லிட்டர் 850 1050 ரூபாய் வரைக்கும் நிறுவனங்களை பொறுத்து மாறுபடும். 1 லிட்டர் 1550 1950 வரைக்கும் வரும். ஸோ எந்த வகை, எந்த பிராண்டு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து அது வேறுபட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அவ்வளோதான் விஷயங்கள். குறிப்பாக மைட்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா சிலந்திகள், அது எந்த சிலந்தியாக இருந்தாலுமே சரி, இந்த ரெட் ஸ்பைடர் மைட்டுன்னு சொல்லக்கூடிய செஞ்சிலந்தியாக இருந்தாலும் சரி, இல்லை எல்லோ மைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மஞ்சள் சிலந்தியாக இருந்தாலும் சரி, ரெட் மைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சிவப்பு சிலந்தியாக இருந்தாலும் சரி, எந்த வகையான சிலந்திகள் இருந்தாலும் அதற்கு இது ஒரு சூட்டபிளான மருந்து. ஸோ ரிவ்யூ செக் பண்ணி தான் நான் உங்களுக்கு இது ரிவ்யூனா எப்படி இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி நிறுவனத்திடம் கேட்டு தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோஸ் அப்படிங்கிறதே போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ பயன்படுத்தி பார்த்துட்டு ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி பயன்படுத்தி இருந்தீங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். பயன்படுத்தலை அப்படின்னா பயன்படுத்தி பார்த்துட்டு சொல்லுங்கள். முக்கியமாக உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த டெக்னிக்கல் தான். அந்த டெக்னிக்கல் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். கூடவே இந்த வீடியோட ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா டைட்டிலோட தான் இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். நன்றி.